இந்தியாலேயே இவங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் அதிக ஸ்டாக் கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. அது வேற யாரும் இல்ல. ஒன்னு டாடா குரூப், இன்னொன்னு ரிலையன்ஸ் குரூப். டாடா குரூப்போட மொத்த கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கம்பெனி கிட்ட லிஸ்ட் ஆயிருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா 33 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. ரிலையன்ஸோட டோட்டல் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 கம்பெனிஸ் கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள இருக்கிற கம்பெனிஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 150 சப்சிடரி கம்பெனிஸ் கிட்ட இருக்கு. இவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து 22 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. டாடா குரூப்ல இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாப் 3 ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது டாடா ஸ்டீல். இவங்க வந்து ஏசியாலே நம்பர் 1 இன்டகிரேட்டட் பிரைவேட் ஸ்டீல் கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயர் ராட்ஸ், ரிப்பர், பேரிங்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல், ஆட்டோமேட்டிவ், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 153 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 1,91,435 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ வந்து 119லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 185லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 114லையும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 2.35% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 2,29,170 crores கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல கொஞ்சம் மைனஸ்ல தான் இருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 30% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 33%, FII வந்து 19%, DII வந்து 24%, பப்ளிக் வந்து 22% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டா பார்க்க போறது டாடா டெலி சர்வீசஸ். இவங்க வந்து வயர்லேண்ட் வாய்ஸ், டேட்டா, மேனேஜ்டு டெலிகாம் சர்வீசஸ் இந்த மாதிரி வேரியஸ் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்டு சொல்யூஷன், கொலாபரேஷன் சொல்யூஷன், IoT, டேட்டா மேனேஜ்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 92 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 18,071 crores கிட்ட இருக்கு. ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 111, லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 65 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10 கிட்ட இருக்கு. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 1,191 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து ஒன்னும் பெருசா இல்ல. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்ல நியர்லி 22% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 74%, FII வந்து 2%, பப்ளிக் வந்து 23% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், ரயில்வே ஸ்டாக்ஸ், EV, IT, ஃபார்மா இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து எபிசோட் வைஸ் நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஸ்விங் சஜஷன்ஸ் அண்ட் இன்ட்ராடே வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் ஜாயின் பண்றதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்டா பார்க்க போறது டாடா மோட்டார்ஸ். இவங்க வந்து ஒரு லீடிங் குளோபல் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட் ரோவர்ல வந்து 69%, டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ல 18%, டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள்ல 12%, வெஹிக்கிள் பினான்சிங்ல 0.8% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,021 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 3,75,143 crores கிட்ட இருக்கு. இவங்களோட PE ரேஷியோ வந்து 11லையும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 1,179லையும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 593லையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 கொடுத்துட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 0.29% per annum கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 4,37,927 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2024ல 31,106 crores கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் மைனஸ்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றேன்னா, இந்த டாடா மோட்டார்ஸோட லாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டா பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனாலும் இந்த இயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா 67% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 46%, FII வந்து 18%, DII வந்து 16%, பப்ளிக் வந்து 19% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன குரூப்னா ரிலையன்ஸ் குரூப் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது நெட்வொர்க் 18. இந்த கம்பெனி வந்து நியூஸஸ், என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ற கம்பெனி. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 98 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 10,303 crores கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 136, லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 59லையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 9,297 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல கொஞ்சம் மைனஸ்ல தான் இருக்கு. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 66% கிட்ட கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 75%, FII வந்து 3%,
பப்ளிக் வந்து 21% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டா பார்க்க போறது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த கம்பெனி வந்து ஜியோ ஃபினான்ஸ், ஜியோ இன்சூரன்ஸ், ஜியோ பேமெண்ட் பேங்க் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ற கம்பெனி. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 330 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 2,09,754 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ வந்து 132லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 395லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 203லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 638 crores கிட்ட வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 382 crores கிட்ட வந்திருக்கு. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 32% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 47%, FII வந்து 17%, DII வந்து 12%, பப்ளிக் வந்து 23% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்டா பார்க்க போறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து ஆயில் டு ஆயில் செக்மெண்ட் வந்து 57% கண்டெயின் பண்றாங்க. ரீட்டைல் செக்மெண்ட்ல வந்து 23% கண்டெயின் பண்றாங்க. டிஜிட்டல் சர்வீசஸ்ல வந்து 11% கிட்ட கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,930 கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் வந்து 19,82,147 crores கிட்ட இருக்கு. PE ரேஷியோ வந்து 28லயும், ஹையா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 3,218லயும், லோவா ட்ரேட் பண்ண வேல்யூ வந்து 2,220லயும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ப்ரொவைட் பண்றாங்க. டிவிடெண்ட் வந்து 0.31% per annum ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ வைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2024ல 9,1,064 crores கிட்ட இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 2024ல வந்து பாத்தீங்கன்னா 78,633 crores கிட்ட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நியர்லி 16% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 50%, FII வந்து 21%, DII வந்து 21%, பப்ளிக் வந்து 10% ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.